ஈரான் கிட்ட எண்ணெய் வளம் இருந்தும் ஏன் அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா நேரடியாவே அவங்க மேல பல தடைகளை விதிச்சிருக்காங்க. என்னென்ன தடைகள்னா, ஈரானால எந்த ஒரு நாட்டுல இருந்தோ ராணுவ பொருட்களை ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்ய முடியாது. அவங்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளோட அவங்களுக்கு சுமூகமான பேச்சோ நட்புறவோ இல்லாததுனாலையும் அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. அப்படி பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்களே தான் உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. இப்ப அணு ஆயுதத்தை கூட அவங்க மற்ற நாடுகளை கையேந்தி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அதை உற்பத்தி செய்யற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கிறதுனால அங்க இருக்கிற கல்லூரிகள்ல கூட இதை ஒரு பட்ட படிப்பா படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப ஈரான் எங்களால எதுவும் சாதிக்க முடியும், எங்க மேல பல குற்றச்சாட்டுகள், பொருளாதாரத்துல நாங்க பின்தங்கி இருந்தாலும் நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்றத காட்டுற விதமாவும் இந்த போர் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது.